நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதம் முடிஞ்சாச்சு, ஜூன் மாதம் 1 தொடங்கியாச்சு. எப்படி மாற்றம் மாறுது பாருங்கள். நேற்று வந்து ஒரு மாதம், இன்றைக்கி ஒரு மாதம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய நிலைமை அதுதான். அவளுடைய படிப்பால் உயர்ந்து அவருடைய அப்பாவுடைய கஷ்டம் புரிந்து, ஐயப்பண்ணன் தான் இவர் பேர், நிறைய பேருக்கு தெரியும், என் கூடவே இருப்பார். நான் இந்த உயிர் போகிற வரைக்கும் இல்லை, என் பசங்களும் அவங்கள விட மாட்டாங்கன்னு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். கேகே சாருக்கு இந்த ஒரு நேரத்தில் நன்றி. அன்றைக்கி லேப்டாப் கேட்டோடனே பாப்பாவுக்கு உதவி பண்ணிங்க, என் பொண்ணுக்கும் உதவி பண்ணிங்க. ஊரெல்லாம் போய் உதவி செய்கிறடான்னு சொல்லி எனக்கு பிள்ளை என் பாப்பாவுக்காக என்ன பண்ணிங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டினீங்க. அதுபோல் லேப்டாப் கேட்டோடனே உதவி பண்ணிங்க. சில பேர் இந்த ஓசை இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க, வீடு கட்டித்தரேன் அது கட்டித்தரேன்னு இந்த ஓடு வீட்டெல்லாம் காட்டும் போது கூட பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணி திருப்பத்தூரில் பொய் பேசுகிறாங்க. நிறைய சேவை, அதெல்லாம் சேவை கிடையாது, புரியுதா? உண்மையாக பேசு, ஒரே முறை தான் வாழ போகிறன்ற மாதிரி. இந்த பாப்பா அன்றைக்கி உதவி கேட்டால் நாங்கள் உதவி செஞ்சோம். இன்டர்வியூ போயிட்டா, முந்தானது கலெக்டர் வரலன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டேன். அப்போ இவர் இல்லையான்னு கவலைப்பட்டேன். இப்போ இன்டர்வியூ போய் வந்தாங்க, அதே நாளில் கலெக்டர் வந்த இடத்துல எந்த பள்ளியில் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க, அவங்களே பேசுவாங்க. வாழ்த்துக்கள் நம்ம அறக்கட்டளை சார்பாக. பேசுகிறேன் சேட்டு. நான் நேற்று இன்டர்வியூ போய் தான் அங்கே வந்து செலக்ட் ஆனேன். டிபிஎக்ஸ் வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் டிபிஎக்ஸில் ஒரு ஸ்கூல் கவுன்சிலராக ஒர்க் பண்ண போகிறேன். அது வந்து சிபிஎஸ்சி வந்து. ஓகே, சம்பளமெல்லாம் எப்படி, பரவாயில்லையா? சம்பளம்லாம் பரவாயில்ல, 25 வந்து இது பண்ணியிருக்கேன். உன்னுடைய படிப்பு, அப்பா அம்மா பற்றி என்ன சொல்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சேலரி, ஏர்னிங் எல்லாமே என்னோடய எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தாத்தா எல்லாம் இப்போ பார்த்துன்னு இருக்கீங்களே, தாத்தா பாட்டி, பாட்டி இல்லை தாத்தா எப்படி? தாத்தா எப்போவுமே அவரும் ரொம்ப கேரிங்காக இருப்பார். வீட்டில் என்ன சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்பாரு. இதெல்லாம் ஓகே. இதுதான் திறமைசாலிகள் இங்கே தான் இருக்கும். ஆனால் அவங்கள மதிக்கிறதில்ல, பேசுறதில்ல. இது இல்லை உலகம். அப்பா அம்மா யார் பார்த்துக்கிறாங்களோ, நீ சாமியை வந்து கும்பிடவே கும்பிடாத. ஏன் சொல்கிறேன்னா, அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது நீ ஏன் சாமியை கும்பிட்ற? உருவம் தெரியாத போய் வழிபடும்போது இவருடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். எங்கள் அண்ணன் என்ன சாதியால் மதத்தால் அல்ல, அரசாங்கம் சொல்லணும் சாதி சான்றிதழ். நீ என்ன சாதி, சாதி இல்லை மதம் இல்லைன்னுவான், ஆனால் சாதியை வந்து சொல்லுவோம். அது மாதிரி இது அதால் சேரல. இந்த இதயத்தை பிச்சு கொடுன்னா கொடுத்துட்டு போயிடும். அது மாதிரி இன்றைக்கி காலையிலே வந்தாங்க, விடியற் காலையில். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையுடைய ஐயப்பன் 2 வார்த்தை பேசுகிறேன். உங்கள் மகளை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி. ஒரு அப்பாவாக என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்டேன் குழந்தைங்களுக்கு. அடுத்து சமூக சேவையில் தம்பி கூட சேர்ந்து நம்ம இருக்கிற காலத்தை அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கு, அதுதான் எங்களுடைய கலாம் உதவுக்காரங்களுடைய கொள்கை மந்திரம். நாங்கள் ஒன்றும் பெரிய கோட்டீஸ்வரங்க, பெரிய லட்சாதிபதி, எங்களுக்கு ஒன்றும் அப்படியே பரம்பரையாக எங்களுக்கு அப்படியே யாரும் எதுவும் வச்சுட்டு போகல. இருக்கிறதே நாங்கள் சாப்பிட்ற உருண்டை சாப்பாடில் பாதி சாப்பாடு இன்னொருத்தருக்காக இருக்காது, சாப்பிட்லாமே கொடுக்கணும், அவ்வளோதான். அதில் ஒரு தயக்கமோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க, நினைக்கிறவன் நினச்சின்னு தான் இருப்பான். அவன் கோடானு கோடி பேர் இருக்கிறான், நினைக்கிறவன் நினச்சின்னு தான் இருப்பான். நாம் அது கிடையாது, நம்ம செய்வோம். ஆனால் அவன் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னு இல்லை, அந்த ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கி கொடு, அந்த நேரத்துக்கு போதும், அவனுடைய பசி ஆடுறதுக்கு அந்த ஒரு தருணம் போதும். அதுதான் நாங்கள் இதுவரையும் செஞ்சிட்டோம். ராஜா ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குறை இல்லாமல் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குறைன்றது எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் இதுவரையும் எதையும் குறையாக நினைக்கல, குறையும் நிறைவாக நினச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்ப்போம், கண்டிப்பாக. மகிழ்ச்சி. அக்கா காஃபியோடு வந்துட்டாங்க, டீயோட. காலையில் 6:30 மணிக்கு ஆச்சு. ஸோ எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க, வாழும்போது ஒற்றுமையாக இருங்க, உண்மையாக இருங்க, நம்பிக்கை துறக்க மட்டும் பண்ணாதீங்க, சொல்கிற மாதிரி வாழுங்க, சொல்கிறத செய்யலாம், சேர்த்து போயிடுங்க. பாய் பாய். சமூக ஆர்வலர் எப்பொழுதும் டாக்டர் ராஜா. வாழ்க வளமுடன். இந்த பூமி நம்ம வந்து பிறக்கலாம், ஆனால் நீ என்ன செஞ்சுன்னு தான் கணக்கு. மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அதுதான் இந்த பாப்பா வந்து அவளை நான் படிப்படியாக செடியெல்லாம் வச்சுருக்கேன் நம்ம ஊரில். இப்போ சாதாரண ஆள் இல்லை, சும்மா ஆயுதம் மாதிரி
அவர் போயிட்டார். யார்? ஏபிஜே அப்துல் கலாம். அமைதியாக அவருடைய தயாரித்த அணு எப்படி இருக்குது, அது போல தான் இவளுடைய படிப்பு. இந்த ஊரை மாற்றும், உலகத்தை மாற்றும், மாணவர்களை மாற்றும். உங்களிடமிருந்து மாற்றம் உருவாகட்டும். வாழ்க வளமுடன்.